டியூப் தமிழ் வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் அமெரிக்கா ஈரான் விவகாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாரதூரமான விளைவுகள். அமெரிக்கா கடந்த 7 மணி நேரமாக ஈரான் மீது தொடர்ந்தேர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. தென்புல ஈரானில் இருக்கின்ற பாம்பூர் என்கின்ற இடத்தில் நடைபெற்ற தாக்குதலில் ஈரானினுடைய ஒரு இராணுவ சாவடியில் 7 ஈரானிய படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அனைவரும் ஸ்தலத்திலேயே கொல்லப்பட்டதாக ஈரான் இந்த மரணங்களை உறுதி செய்திருக்கின்றது. இதுபோல அமெரிக்காவினுடைய இந்த தொடர் தாக்குதல்களினால் இதுவரை ஈரானில் 260 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்றும் காயமடைந்தவர்களில் சிகிச்சை பலனின்றி மேலும் 2 பேர் மரணமடைந்ததாகவும் தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்தவர்களில் சிறார்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும் ஈரானினுடைய வைத்திய துறை தகவல் வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்கள் எதற்காக நடைபெறுகின்றன என்ற கேள்விக்கு அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகம் தாங்கள் நேற்று நடத்திய தாக்குதல் ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானினுடைய கட்டுப்பாடுகளை குறைப்பதற்காகவும் அவர்களுடைய இராணுவ பலத்தை முறியடிப்பதற்காகவும் 12 வரையான இலக்குகள் மீது தங்களுடைய தாக்குதல் நடைபெற்றதாகவும் ஈரானுக்கு பல தீவுகள் இங்கே இருக்கின்றது. இந்த தீவுகளில் ஒன்றான கிரேட்டர் டுன்ப் என்கின்ற இடத்தில் மோசமான தாக்குதல்களை தாங்கள் நடத்தியதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த தாக்குதல்களினுடைய விளைவுகளை அவர்கள் எடுத்துரைக்காவிட்டாலும் ஈரானை முடக்குவது அதனுடைய நோக்கம் என்று தெரிவித்தார்கள். இதற்கு பதிலடியாக ஈரானினுடைய தாக்குதல்கள் பல இடங்களில் நடந்தேறி இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்கின்ற ஜோர்டான், பஹ்ரைன், குவைத் ஆகிய இடங்கள் மீது ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் சரமாரியாக நடைபெற்றிருக்கின்றன. இதனுடைய பாதிப்பு விவரங்கள் வெளிவரவில்லை. ஆனால் இருவரும் சம அளவிலான தாக்குதல்களையே நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் மிக இக்கட்டான நிலையை அடைந்திருக்கின்ற ஒரு சூழலில் இருவருடைய பேட்டிகள் வெளியாகி இருக்கின்றது. இன்று காலை முதலாவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது இதுவரை நடைபெற்ற தாக்குதல்கள் சிறிய தாக்குதல்கள், ஒரு ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் உண்மையான தாக்குதல்கள் வரப்போகின்றது, அடுத்த வாரம் வெடிக்க இருக்கின்ற தாக்குதல் மிக மோசமானதாக அமைய போகின்றது, ஈரானினுடைய மின்சார கட்டமைப்புகள் பாலங்களை தகர்ப்பதற்கான தாக்குதல்களை நடத்தும்படி தான் உத்தரவிட்டு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இத்தகைய தாக்குதல்களின் மூலமாக ஈரான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருமா என்ற கேள்விக்கு ஈரானுக்கு இருக்கின்ற வழி, இந்த போரையெல்லாம் வென்று ஈரான் ஆசைப்பட்டபடி எதையும் செய்ய முடியாது, பேச்சுவார்த்தை மேசை ஒன்றுதான் ஈரானுக்கான கடைசி வழியாக இருக்கின்றது, அந்த இடத்திற்கு அவர்கள் வருவதை தவிர வேறு வழியே கிடையாது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஆனால் ஈரானினுடைய தரப்பில் இருந்து வந்திருக்கின்ற செய்தியில் அமெரிக்கா கூறுவதை போல பேச்சுவார்த்தையில் தமக்கு நாட்டம் இல்லை என்று ஈரான் மறுத்திருக்கின்றது. ஆனால் நேற்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி கட்டாரினுடைய தலைநகர் தோஹாவில் இறங்கியிருக்கின்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமான கட்டாரினுடைய இப்போதைய எமிருக்கு முன்னதாக எமிராக இருந்த அமீர் ஹமத் பின் ஹலிபா மரணமடைந்திருந்தார். சுகையினம் காரணமாக 74வது வயதில் அவர் மரணமடைந்தார். இவருடைய இறுதி நிகழ்விற்காக அபாஸ் அரக்சி அங்கு சென்றிருக்கின்றார். கட்டார் இப்போதைய பேச்சுக்களில் நடுவராக விளங்குகின்ற காரணத்தினால் அவர்களுடன் இவர் ஒரு பேச்சை நடத்தி அடுத்த கட்ட தீர்வு திட்டம் தொடர்பான பேச்சுக்களுக்குள் அமெரிக்காவை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் ஈரானினுடைய திட்டங்கள் என்ன என்பதை அவர் விளங்கப்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவர் இந்த இறுதி நிகழ்விற்கு சென்ற காரணம், இந்த அமீர் இறந்த பொழுது ஈரானினுடைய தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய படைத்தளம் மீது கடந்த ஞாயிறு மோசமாக கட்டார் நாட்டின் ஊடாக நடைபெற்றிருந்தது. இப்படி இருந்தாலும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கு சென்று இறங்கியிருக்கின்றார். இதற்கு இன்னொரு காரணம், ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதி நிகழ்விற்கு சவுதி அரேபியா, கட்டார் உட்பட முக்கியமான நாடுகளினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். இவர்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தினாலும் கூட இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வை அவர்கள் மரியாதைப்படுத்தி இருந்தார்கள். ஈரானுடனான ஆழமான ஒரு பகையை உருவாக்காமல் இருப்பதற்கு அவர்கள் விரும்புவதனால் இந்த இறுதி நிகழ்வுகளுக்கான வரவுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இந்த தாக்குதல் பற்றி அமெரிக்காவினுடைய அட்மிரல் ஜெனரல் பிராட் கூப்பர் கூறுகின்ற பொழுது, ஈரானினுடைய தாக்குதல்கள் அப்பாவிகளினுடைய கப்பல்கள் மீது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாகவும் இதுவரை 12 மாலுமிகள் கொல்லப்பட்டோ அல்லது காணாமலோ ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் 7
7 வரையான கப்பல்கள் தீப்பிடித்து எரிந்திருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார். இதை தடுப்பதற்கான முயற்சியில் தாங்கள் ஈடுபட வேண்டியது அவசியம் என்றும் இதனால் தான் தாக்குதல்கள் நடைபெறுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் ஈரானை பொறுத்த வரையில் 2 டேங்கர்களை தாங்கள் தாக்கியதாகவும் இது எமிரேட்ஸுக்கு சொந்தமான பிரமாண்டமான டேங்கர்கள், இவர்கள் தங்களுடைய மின் விளக்குகளை நிறுத்தி அதன் பின்னர் ஈரானினுடைய அனுமதியை பெறாமல் வேறு வழியால் செல்ல முயற்சி எடுத்த பொழுது முற்றாக தாக்கி முடக்கப்பட்டதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதல்களை தடுக்க முடியாத சூழ்நிலையும் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் மீதான தொடர் தாக்குதல்களும் ஈரானால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா குண்டுகளை வீசினாலும் கூட வர்த்தக கப்பல்களை காப்பாற்ற முடியாத சூழல் இருக்கின்றது. இதற்கிடையில் நேற்று நடைபெற்ற உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியின் அரை இறுதி போட்டி அர்ஜென்டினாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே பலத்த விறுவிறுப்பாக ஆரம்பித்தது. 2-1 என்கின்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றிருக்கின்றது. பிரிட்டனினுடைய வீரர் இடைவேளைக்கு பின்னதாக 10வது நிமிடத்தில் முதலாவது கோலை போட்டு இங்கிலாந்தை முன்னணிக்கு கொண்டு வந்தார். அதன் பின்னர் இங்கிலாந்து ஆட்ட முறையை சட்டென மாற்றி தொடர்ந்து அர்ஜென்டினாவை கோல் அடிக்க விடாது தடுப்பதன் மூலமாக இந்த வெற்றியை பெற்றுவிடலாம் என்று எதிர்பார்த்து ஆட்டத்தை மாற்றிய பொழுது அர்ஜென்டினாவினுடைய ஆக்கிரமிப்பிற்கு ஆட்டத்தை அவர்களுடைய கைகளில் ஒப்படைத்து பிரிட்டன் தன்னுடைய வாளை ஒப்படைத்தது போல ஒப்படைத்து கேடயத்தால் தடுத்து கொண்டே இருந்தது. இதை தொடர்ந்து தடுத்து ஆட முடியாத நிலையில் ஆட்டம் பிரிட்டனிடம் இருந்து கைமீறி போனது பிரிட்டன் இழைத்த வியூக தவறு என்று கூறுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து அர்ஜென்டினா முதலாவது கோலை போட்டது. இதற்கு காரணமாக இருந்து பந்தை சரியான இடத்தில் தட்டி கொடுத்தவர் லியோனல் மெஸ்ஸி. அதைத் தொடர்ந்து 1-1 என்ற ஆட்டம் உச்சகட்டம் அடைந்த பொழுது லியோனல் மெஸ்ஸியினுடைய பந்தை ஒன்றை பெற்றுக்கொண்டு இன்னொரு வீரர் அடுத்த கோலையும் போட்ட பொழுது அர்ஜென்டினா 2-1 என்கின்ற கோல் கணக்கில் வெற்றி படியில் நின்றது. அதன் பின்னர் பிரிட்டன் 2 வீரர்களை மாற்றினாலும் கூட 96வது நிமிட மாற்றமானது பிரிட்டனுக்கு எதையும் தரவில்லை. பிரிட்டன் இந்த ஆட்டத்தில் தோற்று வெளியேறியது. 1966ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை வென்றவர்கள் நாங்களே என்று பிரிட்டனினுடைய தொலைக்காட்சியில் பழைய காட்சிகளை போட்டு ஆனந்தமடைவதை தவிர வேறு வழியற்ற நிலையில் பிரிட்டன் வெளியேறி சென்றிருக்கின்றது. லியோனல் மெஸ்ஸி 2வது தடவையாக இப்பொழுது உலக கிண்ண இறுதி ஆட்டத்திற்குள் நுழைகின்றார். இதை வெல்லுவாராக இருந்தால் அர்ஜென்டினா உதைபந்தாட்ட வரலாற்றில் பெரும் சாதனை படைத்த மனிதராக அவர் மாற்றமடைவார். ஆனாலும் கூட இந்த தடவை வெல்வது மிகவும் கடினமானது. ஐரோப்பாவினுடைய உதைபந்தாட்ட சாம்பியன் ஆகிய ஸ்பானியாவை எதிர்த்து மோத வேண்டும். லியோனல் மெஸ்ஸியினுடைய அணியும் பிரிட்டனும் நேற்று கடுமையான தூசண வார்த்தைகள் போன்ற கெட்ட வார்த்தைகளை பேசி ஒருவரை ஒருவர் உணர்ச்சி வசப்படுத்த முயற்சி எடுத்து ஆட்டத்தில் திருப்பத்தை ஏற்படுத்தியதில் இந்த தீய வார்த்தைகள் முக்கிய இடத்தை பெற்றிருந்தன. ஆனால் ஸ்பானிய அணிக்கு அந்த வார்த்தைகள் வேலை செய்யாது. அவர்கள் தங்களை ஒரு ரோபோ என்று நினைத்து கொண்டு விருப்பு வெறுப்புகள் அற்று ஆடுகின்ற காரணத்தினால் அர்ஜென்டினாவினுடைய குறைகள் எல்லாம் புறக்குடத்து நீராகவே மாறி போகும் என்பதே நிஜமாக இருக்கின்றது. அர்ஜென்டினா இதுவரை வென்ற ஆட்டங்களில் எல்லாம் தோற்று போகின்ற ஒரு நிலையில் தான் கடைசி நேரத்து வீராப்பான ஆட்டத்தினால் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஸ்பானியாவுடன் ஆட போகின்ற ஆட்டம் இந்த உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் மிகவும் சுவாரஸ்யமான ஆட்டமாக அமைய போகின்றது. வரும் ஞாயிற்றுக்கிழமை அதை கண்டு களிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. ஈரானிடமிருந்து தப்பி பிழைப்பதற்காக புதிய பாதைகள் 7 பைப்லைன்கள் அமைக்கப்படுகின்றன. இதனுடைய எதிர்காலம் என்ன என்பதை அடுத்த செய்தியில் காணலாம். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.